பணம் ஏன் சார் உங்ககிட்ட நிற்கல, இல்லை பணம் ஏன் உங்களை நோக்கி வரல, இல்லை ஏன் உங்களால் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் என்ன? தொழில் சரியாக அமையலை சார், பார்ட்னர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் சார், என்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியாக செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, உங்களுக்கு பணம் வேணும், கார் வேணும், வீடு வேணும் அப்படின்னு கொடுக்க வரும் பொழுது, ஐயோ இவர் அவருக்கு பணம் கொடுத்ததை வருத்தப்படுறாரு, அவன் கார் வாங்கினதுக்காக வேதனைப்படுறான், அவன் வீடு வாங்கிட்டாங்கிறதுக்காக பொறாமப்படுறான், அதனால் இந்த பணத்தை கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுதுங்க. இது இருந்தால் அவன் கஷ்டப்படுவானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தையோ பொருளையோ சொத்தையோ நம்ம எதை நினச்சி வருத்தப்படுறோமோ வேதனைப்படுறோமோ அப்போ அந்த தேவைகளை கொடுக்காது. இப்போ புரியுதுங்களா? பணம் வரலைன்னா காரணம் நம்ம சேஞ்ச் ஆகணும். நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் பல கோடிகளை பல லட்சங்களை நம்ம ஈர்க்கலாம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்.